ஹாய், நான் தான் உங்கள் டிடி ஹோஸ்ட். வெல்கம் டு தமிழ் டப் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு சர்வைவல் மூவி. படத்தை பற்றி சுருக்கமாக சொன்னோம்னா, தப்பிக்க முடியாத சோதனையின் ஒரு பயணம் அப்படின்னு சுருக்கமாகவே சொல்லி முடிக்கலாம். வாங்க படத்துள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் ஹீரோயினும் யாருக்கோ ஒளிஞ்சு கார்லேருந்து இறங்கி வந்து ஒரு குடோனா இல்லை ஹார்பரான்னு தெரில, அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் இங்கே இருக்க இந்த கூட்டத்தையே கூட்டு வந்திருக்காரு. இந்த கூட்டத்தில் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. இங்கே இருக்க ஒரு கண்டெய்னரில் போய் செட்டில் ஆகிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் இங்கே வந்திருக்காங்க. அப்படி போகக்குள்ளே அங்கே இருக்க ஒருத்தன் உங்கள் கையில் இருக்க ரிங்ஸும் கொடுங்க, ஏன்னா அதுக்காக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிங்கும் கேட்குறேன். நம்ம ஹீரோயின் தரமாட்டேன்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ பேசி எப்படியாவது அந்த ரிங்கை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவங்களாம் இந்த இடத்த விட்டு வேறு கண்ட்ரிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காகன்னு தெரியல. ஆனால் இவங்கெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிறது பிடிக்காம வேறு கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த நாட்டுக்கே தெரியாமல். இப்போ தான் டைட்டிலே போடுறாங்க, படத்தோட பேர் நோவேர். அப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கண்டெய்னர் உட்கார்ந்துட்டு இருக்கக்குள்ள அங்கே ஒரு பொண்ணு அவளோட டேப்ல நியூஸ் பார்த்துட்ருக்கா. அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்சமும் பட்னியும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த நிலை மாறுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம், ஆனால் மாறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இதோட நிறையா படுகொலைகளும் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த நியூஸில் சொல்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்குள்ள நம்ம ஹீரோயின் அவங்க வயிற்றில் இருக்க துணி அவுக்குறாங்க. இந்த துணி அவுத்த பார்த்து தான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நம்ம குழந்தை என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்குல்ல, அவங்க பேக்லேருந்து எதை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டு. இந்த ஸ்னிக்கர் சாக்லேட்டாக இங்கே கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா பஞ்சம் பட்னி இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம். இது எங்கே கிடச்சிது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோ இது அந்த ஊருக்கு போய் நம்ம செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்றதுக்காக, இது ரகசியம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆஃப் பண்ணி அந்த சாக்லேட்டை பேக்கில் வைக்கிறாங்க. வேறு கண்ட்ரிக்கு போய் செலிப்ரேட் பண்ணி சாப்பிட்றதுக்காக நம்ம ஹீரோ இந்த சாக்லேட் எடுத்து வச்சுருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயப்படாமல் அசால்ட்டாக இருக்கார். நீ எப்படி பயப்படாமல் இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. எல்லாம் கரெக்டாக நடக்கும், அந்த நம்பிக்கையில் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. போய்கிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆகி யாரோ தட்டுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோயினும் பயந்து எழுந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோ டோர் பக்கத்தில் போய் டோரில் கை வச்ச உடனே திடீர்னு திறந்துக்கிட்டு நிறையா மக்கள்லாம் இந்த கண்டெய்னருக்குள்ளே ஓடி வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்கே வெளில இருக்கான். பார்த்து மெதுவாக ஏறுங்க, இன்னொரு வண்டி இருக்குது, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. அப்படி ஏறின கூட்டம் உள்ளே இருக்க நம்ம ஹீரோயினையும் கீழே தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் தூரம் வெளில டோருக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் நிற்கிறாரு. ஹீரோ கிட்ட ரிங்கு வாங்கினால ஒருத்தன், அவன் நம்ம அவசரப்பட்டு ஏறாதீங்க, இன்னொரு வண்டி இருக்குது, பின்னால் ஏறுங்க அப்படின்னு கூப்பிட்றான் கன்னை ஷூட் பண்ணி. அங்கே கூட்டத்தில் இருக்க பாதி பேர் இறங்குறாங்க. நம்ம ஹீரோவும் இறங்க சொல்கிறான். இல்லை, என்னோடய ஒய்ஃப் பின்னால் இருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்காம நம்ம ஹீரோவையும் கன்னை காமிச்சு கீழே இறக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த வண்டியில் இருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னொரு வண்டியில் ஏறுறதுக்காக ரெடியாகி போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லியும் கெஞ்சி பார்த்தாலும் அந்த அந்த மோதிரம் வாங்கினவன் விடவே மாட்டேன்றான் நம்ம ஹீரோவை இந்த வண்டிக்கு. நம்ம ஹீரோ இன்னும் பயந்துக்கிட்டே அந்த வண்டியோட கண்டெய்னர் நம்பர் நோட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் இந்த ஒரு ஓட்ட வழியாக இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஃபோன் பண்ணியும் பேசிடுறாங்க, இந்த மாதிரி நீ வந்துடுவல்ல, மறக்காமல் வந்துரு, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இந்த கண்டெய்னர் ஊர் வழியாக போகக்குள்ள தான் தெரியுது இந்த ஊரை என்ன நடக்குது அப்படின்னு. மக்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த நாட்டு இராணுவர்கள்லாம் இந்த நாட்டு மக்களை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. பாதி பேரை பிடிச்சி கூண்டில் போடுறாங்க, பெண்களை துன்புறுத்துறாங்க. இப்படி நிறையா கொடுமைகள் இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து இந்த கண்டெய்னரில் உட்காந்துருக்காங்க. இந்த கண்டெய்னர் ஒரு செக் போஸ்ட் வந்து சேருது. அங்கே இருக்க ஒரு மிலிட்ரி சோல்ஜர் இந்த கண்டெய்னரை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரை பிடிச்சி வச்சு பேப்பர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த வண்டியோட டிரைவர், சார் உள்ளே எதுவும் இல்லை, இந்த பேப்பர்ஸில் இருக்கிறது தான் இருக்கும், வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறக்க விடாமல் ட்ரை பண்ணுறாரு. அதெல்லாம் கேட்காம அந்த ஜென்ரல் கதவை உள்ளே பார்த்துட்றான். பார்த்தா ஒரே ஒரு பார்சல் மட்டும்தான் இருக்குது. உள்ளே இருக்க மக்கள்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில. ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஜென்ரலும் ஸ்லோவாக நடந்து போய் உள்ளே லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. உடனே அவர் கீழே இறங்கி இன்னொரு சோல்ஜரை மேலே கூப்பிட்றாரு. நம்ம ஜென்ரல் கீழே இறங்கி ஷூட் பண்ண சொல்கிறாரு அந்த கண்டெய்னரோட கடைசிக்கு போய். ஆனால் புல்லட் கொஞ்சம் முன்னாலே தெரியுது. இதை பார்த்து நம்ம ஜென்ரல் உள்ளே இருக்கவங்க வெளில வாங்க அப்படின்னு நம்ம ஜென்ரல் மிரட்டுறாங்க. இதை பார்த்தது நம்ம ஜென்ரல் உள்ளே ஏறி, ஓகே மக்களே, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறேன், உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரல் அவங்கள கூட்டதும் ஒரு பொண்ணு முதல்ல வெளில வரா. அவளோட தலையிலே நம்ம ஜென்ரல் இறக்கமே இல்லாமல் சுட்டுடுறாரு. இதை பார்த்து அவங்க இருக்கலாம் பயந்துடுறாங்க. சோல்ஜர்கிட்ட எல்லாத்தையும் சுட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒருத்தரை சுடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
அங்கே மேலே அதே ரூமில் ஒரு பார்சல் இருக்கும். அந்த பார்சலுக்கு மேலே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கீழே இருக்கவங்களுக்கு தான் புல்லட் படுது. ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே இருக்கிறதால படலை. எல்லாமே செத்துடுறாங்க. கடைசியாக ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் இருக்கா, அவளையும் கொன்னுடுறாங்க. இந்த பாடிஸ்லாம் க்ளீன் பண்ணி வண்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் மேலே ஒளிஞ்சிருக்காங்க. இந்த பாடிஸ்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க, அந்த குழந்தையும் கூட. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ஃபோன் எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கால் போகலை. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வைக்கிறாங்க. அவங்க எங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க, சின்ன குழந்தைய கூட இறக்கலாமல் கொண்டுட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்க கண்டெய்னரை ஷிப்புக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கூட நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, நீ எங்கே இருக்க, ஏன் கால் அட்டன் பண்ண மாட்டுற அப்படின்னு வாய்ஸ் மெயிலில் போட்டு விட்டுறாங்க அழுதுகிட்டே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்கக்கிட்ட இருக்க பொருள், சாப்பாடு, லைட்டு, தண்ணி எல்லாத்தையும் பத்திரமா சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அமைதியாக ஓரத்தில் தூங்கிட்டு இருக்குள்ள, திடீர்னு அவங்க இருக்க கண்டெய்னர் சாயுது எல்லா பக்கமும். வெளில பார்த்தா இடி, மின்னல், காற்றோட நிறையா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்க மக்கள்லாம் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. வெளில யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. வெளில இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது, கீழே விழப்போகுது, ஜாக்கிரதை அப்படின்ற சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோயினுக்கு இருந்து அவங்க வாய்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் யாரும் ரியாக்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக. நம்ம ஹீரோயின் இந்த வைப்ரேஷன் தாங்காமல் அங்கே இருக்க ஒரு கைரோ ரோப்போன்னு தெரில, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் கொஞ்சம் கண்டெய்னர்லாம் கீழே விழுற மாதிரி காட்டுறாங்க. உள்ளே இருக்க நம்ம ஹீரோயின் சைடில் இடித்து மயக்கமாக வராங்க. உடனே பிளாக் அவுட் ஆகுது. மயங்கின ஹீரோயின் ஏஞ்சி பார்த்தா உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குது. மேலே பார்த்தா அந்த பார்சல் கட்டியிருக்கு. கண்டெய்னர் தரைக்கீழே தண்ணியில் இருக்குது போல். வெளில கொஞ்சம் கண்டெய்னரும் வெளில இருக்குது, தண்ணியில் முழுகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சிட்டு இருக்கு. அதில் பேட்டர்ன் போட்டிருப்பாங்க போல். எதுக்கு தான் இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு தெரில. அந்த பேட்டர்னே அவங்களுக்கு ரொம்ப வம்பாக முடிஞ்சு போயிடுது. அதை அன்லாக்கே பண்ண முடியல பேட்டர்ன் போட்டதால். நம்ம ஹீரோயின் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வேற ஒருத்தவங்களோட ஃபோன் கிடக்குது. அந்த ஃபோனை எடுத்து நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதில் இருக்க சிம் லாக்கில் இருக்குது. அதுலேருந்து யாருக்கும் காலே பண்ண முடியல. கண்டெய்னருக்கு உள்ளே இருக்க பார்சல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கண்டெய்னரில் நிறையா டப்பா இருக்குது. இன்னொரு கண்டெய்னரில் ஹுட்டீஸு, ஸ்வெட்டர்ஸ்லாம் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஸ்வெட்டர் எடுத்து நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பார்சல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் டிவிஸ் இருக்குது. இன்னொரு பார்சல் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்க அந்த இயர்ஃபோன்ஸ் தான். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. நம்ம சோல்ஜர் சுற்றுப்பாரில் அந்த ஓட்டை தான் இங்கே இருக்குது. அந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதை அடைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு கத்தி கிடக்கு. அந்த கத்தி எடுத்து ரொம்ப டைட்டாக பார்சல் பண்ண ஒரு பார்சல் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிச்ச அந்த சரக்கு பாட்டெல்லாம் இங்கே உள்ளே இருக்குது. அதை எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் இதில் யூஸ் கிடையாது நம்ம ஹீரோயினுக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க ஒரு டேப் எடுத்து அந்த சோல்ஜர் சுட்ட அந்த ஓட்டையெல்லாம் அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அடைச்சிட்றாங்க டேப் வச்சு ஓரளவு இப்போதைக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அவங்க வச்சுருக்க அவங்கள லவரோட ஃபோட்டோஸ்லாம், அவங்க மெமரிஸ்லாம் ஒரு புக்கில் ஒட்டி வச்சுருப்பாங்க போல். அதெல்லாம் எடுத்து சோகமாக பார்த்துட்ருக்குல்ல, வெளில பார்த்தா 107 அந்த கண்டெய்னர் பார்த்தா முழுகிட்டு இருக்கு. சவுண்ட் கேட்குது, உள்ளே மக்கள் கத்துற சவுண்டு. அந்த கண்டெய்னர் கொஞ்சமாக உள்ளே முழுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்காங்க, நீக்கோ அப்படின்னு. அந்த கண்டெய்னர் முழுசாக உள்ளே முழுகி போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபோனில் இருக்க சிம்மை கழட்டி இந்த கீழே கிடச்ச ஒரு பட்டன் ஃபோனில் போட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. வாய்ஸ் மெயிலில் தான் போகுது. நம்ம ஹீரோ செத்துட்டாங்கன்னு நினச்சி நம்ம ஹீரோயின் இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சோகத்தில் சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்க கத்தியை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்ற பார்க்குறாங்க. அவங்க குழந்தைக்காக உயிர் வாழணும்னு நினைக்கிறாங்க போல். அதனால் அவங்க அந்த பிளானை கைவிட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சோகத்தில் அழுதுட்டு ஒரு கட்டை மேலே படுத்து தூங்கிடுவாங்க. அந்த கட்டை பார்த்திங்க அப்படின்னா தண்ணியில் மிதந்துட்டு தான் ஒரு பார்சல் மேலே கட்டி வச்சுருப்பாங்களே, அந்த பார்சல் பக்கத்தில் இருக்குது. திடீர்னு அந்த பார்சல் விழுறதுக்கு முன்னால் நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எஞ்சி போயிடுறாங்க. அந்த பார்சல் நம்ம ஹீரோயின் படுத்துருந்த அந்த கட்டை மேலே விழுந்துருது. அந்த பார்சல் கீழே விழுந்ததும் அங்கே தண்ணி வேகமாக உள்ளே வர ஆரம்பிச்சு அதில் இருக்க பொம்மைலாம் மேலே மிதங்குது. நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக தண்ணியில் முழுகிறதுக்காக போயிடுறாங்க. அப்படி முழிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. நம்ம ஹீரோயின் அந்த பார்சலை வெட்டதுக்காக அதை ஓப்பன் பண்ணி வந்தால் அதை கட் பண்ணி விட்டுட்டு அது கீழே விழுந்துரும்னு நினச்சிட்டாங்க போல். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த பார்சலை கட் பண்ணி விடுறாங்க. பார்த்தா இது தண்ணி உள்ள முழுகலை. நம்ம ஹீரோயின் கட் பண்ண பார்சலை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வெறும் பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் டப்பா மூடக்குள்ளே அதில் ஒரு ரப்பர் இருக்கும் பாருங்கள். அந்த ரப்பர் எடுத்து நம்ம ஹீரோயின் அந்த தண்ணி வர ஓட்டையெல்லாம் அடைச்சி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே இருக்க ஒரு ஸ்ப்ரிங் ஹோஸ் பைப் எடுத்து
அந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சு இங்கே இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் வெளில ஊற்றி வைக்கிறாங்க. ஏன்னா தண்ணி உள்ளே வந்து சீக்கிரமாகவே இந்த கண்டெய்னரும் முழுங்கிடும். அப்புறம் ஒரு டேப் எடுத்து தண்ணி எந்த அளவு இருக்கோ அது இன்னி Day 2 அப்படின்னு சொல்லி அந்த டேப்பில் எழுதி தண்ணியோட லெவலை மார்க் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கிற பொருட்களை பத்திரமாவை யூஸ் பண்ண சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்னென்ன இருக்குன்னு எடுத்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா ஒரு ட்ரில் மிஷின், ஒரே ஒரு பன்னு, அப்புறம் கொஞ்சம் டின் ஃபுட்டு, இதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்குல்ல திடீர்னு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து ஃபோன், நம்ம ஹீரோ தான் நீக்கோன்ற நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அந்த பட்டன் ஃபோனுக்கு தான் ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி நம்ம ஹீரோயின், நீக்கோ நீ உயிரோடு தான் இருக்கே? ஆமாம் நான் உயிரோடு தான் இருக்கேன், அந்த கண்டெய்னரில் இல்லை. சரி நீ எங்கே இருக்க? அந்த கப்பலில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த கப்பல் இல்லை, நான் நடுக்கடலில் விழுந்துட்டேன், நான் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி பயப்படாத, நான் கண்டிப்பாக வருவேன், உனக்காக வருவேன், நீ பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி கட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு அவங்களோட நீர்க்குடம் உடஞ்சி தண்ணிலாம் கீழே போயிட்டுருக்கு. நோ இப்போ இது வராத, நீ வராத அப்படின்னு சொல்லி பயத்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு டப்பாவில் போய் படுத்துக்கிறாங்க. அதாவது உட்காந்துக்கிறாங்க அழகாக. வெளில பார்த்தா நிறையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே டைமில் நம்ம ஹீரோவும் ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஹீரோயினுக்கு. அதை எடுக்கலான்னு போக்குள்ள கை தவறி தண்ணியில் கீழே விழுந்துருது. நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெக்னென்ட் பெயினும் தாங்க முடியும். நம்ம ஹீரோயின் வலி தாங்க முடியாமல் அங்கே உட்காந்து டப்பாவை விட்டு கீழே இறங்கி வராங்க. டெலிவரி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயின் இப்படி வழியில் ரொம்பவும் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி ஆக போகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகுது. அவங்க குழந்தைய தூக்கிட்டு அதே டப்பாவை கமுத்து போட்டு அவங்க குழந்தைய க்ளீன் பண்ணி ஓரளவு தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. க்ளீன் பண்ணி நல்லபடியாக டெலிவரி ஆகி நம்ம ஹீரோயின் டயர்டோட அவங்க குழந்தையோட அந்த டப்பா உள்ளே படுத்திருக்காங்க. அதே இப்படி ஒரு வழியாக நல்லபடியாக நம்ம ஹீரோயினுக்கு ப்ரெக்னென்ட்லாம் முடிஞ்சு அந்த பெயினும் குறைஞ்சி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவங்க குழந்தையோட தொப்புள் கூடிய கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காகன்னு தெரில, ஆனால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. Day 3 ஆகுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஸ்வெட்டர்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்வெட்டரை கழட்டி நம்ம ஹீரோயின் போட்டுக்கிறாங்க. மீதி இருக்க ஸ்வெட்டருக்கு டைப்பர் செஞ்சு அவங்க குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் போட்டு வைக்கிறாங்க. அழகாக அவங்க குழந்தைக்கும் ஒரு டப்பா செஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ட்ரில் மிஷின் கிடச்சிருந்துருக்கலாம் ஸ்டார்டிங்கில். அந்த ட்ரில் மிஷின் வச்சு மேலே ஓட்டை போட ட்ரை பண்ணுறாங்க. ஓட்டையாக போட்டு சுத்தமாக கிழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதே மாதிரி ஓட்டையும் போட்டிருக்காங்க. அவங்க குழந்தை ரொம்ப அழுவுது. சரி குழந்தைக்கு பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லி தாய்ப்பால் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொடுக்க ட்ரை பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கு தாய்ப்பாலே வரல. ஏன்னா அவங்களுக்கு எந்த எனர்ஜியும் கிடையாது. அவங்க சன்லைட்டில் பட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்காக தான் அவங்க மேலேயும் ஓட்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு நல்லாவே பசி எடுக்குது போல். அங்கே இருக்க சாப்பாடு கொஞ்சம் வெறித்தனமாகவே சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்களா மேலே, அது கடைசி ஓட்டை போட போகல, அது கொஞ்சம் நடுவில் விட்டு ஓட்டை போட்டிருப்பாங்க. அப்படி ஓட்டை போட்டு ஓப்பன் பண்ணலான்ட்டு தான் நம்ம ஹீரோயின் பிளான். இது மாதிரி கடைசியே ஓட்டை போடக்குள்ள அந்த ட்ரில் மிஷின் நின்றுது. அது ஒர்க்கால் பேட்டரி தீர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பட்டன் ஃபோன்லேருந்து சிம்மை கழட்டி அவங்களோட டச் ஃபோனுக்கே போடுறாங்க. ஆனால் அவங்களால அன்லாக் தான் பண்ண முடியல. கோவத்தில் ரொம்பவே எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் சீனில் ஒரு கத்தி கிடச்சிருக்கும். அந்த கத்தி வச்சு அந்த ஓட்டையெல்லாம் கிழிச்சு பார்க்குறாங்க. அவங்க கையில் ரொம்ப ரத்தமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் விடாமுயற்சியோட அதெல்லாம் கிழிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. திரும்பவும் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு பசி தாங்கவே முடியல. அதனால் அவங்க வச்சுருந்த அவங்க குழந்தையோட தொப்பு கூட எடுத்து அவங்க பச்சையாகவே சாப்பிட்றாங்க. ரொம்ப கொடூரமாக இருக்காங்க. அவங்க வாய் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அடுத்த நாள் விடியுது. நம்ம ஹீரோயின் மேலே ஓட்டை போட ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்கல்ல, அந்த ஓட்டையை திரும்பவும் ஓட்டை போடலாம்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்குல்ல, அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் உடஞ்சி போயிடுது. கத்தியே ரெண்டாக உடஞ்சிருது. நம்ம ஹீரோயின் டயர்டில் கீழே படுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு இல்யூஷன் வருது. ஏன்னா அவங்கள்ட்ட சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த டைமில் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்துட்டு போகுது. அதே டைமில் மேலேருந்து மழை பெஞ்சு நம்ம ஹீரோயின் மேலே படுது. அந்த தண்ணிலாம் நம்ம ஹீரோயின் குடிக்கிறாங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் அந்த டப்பாவில் அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா நிறைய கிடச்சிருக்கும். அந்த டப்பாவில் சேர்த்தும் வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. அங்கே இருக்க ரோப்பை வச்சு அந்த மேலே அதை ஆல்மோஸ்ட் ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த இரும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓட்டை போட்ட சைட்லேருந்து இந்த ரோப்பை விட்டு அதை பிடிச்சி இழுத்து அதை வளைக்கலான்னு நம்ம ஹீரோயின் பிளான். அதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். அப்படி ட்ரை பண்ணிகிட்ருக்குள்ள நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து கீழே இழுக்குள்ள ஒரு டைமில் அந்த ஓட்டை உடஞ்சிருது. நம்ம ஹீரோயின் இதை வெளிச்சத்தை பார்த்தும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ நாள் இருட்டில் இருந்த இவங்களுக்கு இந்த சின்ன வெளிச்சம் கூட ரொம்ப நிம்மதியை தருது. நம்ம ஹீரோயின் வெளில வந்து அவங்க குழந்தையோட இந்த அழகை ரசிச்சுட்டு அங்கேயே உட்காந்து மயங்கி உட்காந்துருக்காங்க சோகத்தோட. நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைக்கு டைப்பர் மாற்றுறதுக்காக அந்த உட்டியை கிழிச்சு பழைய உட்டி அந்த டைப்பரை தூக்கி கடலில் போடுறாங்க. அப்படி கடலில் போடக்குள்ள அந்த வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்காக அங்கே நிறைய மீன் வந்திருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிளான் வருது. அந்த மீனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டையில் ஒரு சின்ன ஸ்ப்ரிங்கு கூராக இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கை கட்டி
மீனை வச்சு குத்தி பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிளான் போல். அப்படி பிடிக்கக்குள்ளே எந்த மீனும் மாட்டல. நம்ம ஹீரோயின் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறாங்க, எந்த மீனுமே கிடைக்கல. அதே டைமில் மேலே பார்த்தா ஒரு பிளேன் போகிற சவுண்ட் கேட்குது. நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, இங்கேருந்து சிக்னல் கத்தி பார்க்குறாங்க. இங்கேருந்து கத்தினா எப்படி பிளேன் கேட்கும், அதனால் கீழே போகிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஐடியா தோணுது. அங்கே இருக்க உடஞ்சிருக்க டிவியோட டிஸ்பிளே உடச்சி அதில் இருக்க கண்ணாடியை வச்சு ஷைன் பண்ணுற மாதிரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பிளான். அதே மாதிரி அந்த கண்ணாடி உடைக்கிறாங்க. அப்படி அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு மேலே வரக்குள்ளே நம்ம ஹீரோயின் போட்ட ஓட்டை, அதாவது அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. பிளெயினாக பார்த்த ஆர்வத்தில் ரொம்ப வேகமாக அந்த ஓட்டை வழியாக மேலே இருக்குள்ள அங்கே இருக்க ஒரு கூரான கம்பி நம்ம ஹீரோயின் காலை நல்லாவே கிழிச்சிடுது. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பிளேனுக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிக்னல் கொடுக்க முடியல. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிகமாக ரத்தம் போயிடுச்சு. காயமும் ரொம்ப பெருசாக இருக்குது. இதை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ பெரிய காயம் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயின் முடியாமல் கீழே இறங்கி அவங்க ஏற்கனவே ஒரு டிவிலாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த டிவியோட மதர் போர்டை உடச்சி உள்ளே இருக்க காயில் இருக்க கம்பியெல்லாம் எடுத்து நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு அழகாக தையல் போட்டு சரி பண்ணிக்கிறாங்க. அதே டைமில் அதே டயர்டோடு அங்கே படுத்து நம்ம ஹீரோயின் அந்த ஒரு கண்டெய்னரில் நிறைய ஹெட்ஃபோன்லாம் கிடந்திருக்கும். அந்த ஹெட்ஃபோனை வச்சு வலை பின்னுறாங்க. எதுக்காக வலை பின்னுறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் கட் பண்ண நம்ம ஹீரோயின் அதே வலையில் அந்த வேஸ்ட்டு, அவங்க குழந்தையோட வேஸ்ட்டை போட்டு கீழே வச்சா அங்கேருந்து மீன்லாம் வருது. உடனே நம்ம ஹீரோயின் பிடிச்சிடுறாங்க அந்த மீன். நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், எதுவுமே இல்லாத டைமில் இந்த ஒரு மீன். ஆனால் நம்ம ஹீரோயின் அதை சமைக்காமல் ரொம்ப பச்சாவே அந்த மீனை சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த மீனை சாப்பிட்றாங்க. நாட்களும் வேகமாக போகுது. நம்ம ஹீரோயின் குழந்தைக்காக ஒரு கட்டையை ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டைக்கு பக்கத்தில் நிறையா டப்பாலாம் வச்சு மேலே வச்சுருக்காங்க. அதே டைமில் நம்ம ஹீரோயின் வச்சுருந்த மீனை ஒரு பறவை வந்து கொத்தி சாப்பிட்டு போகுது. அப்படின்னா இங்கே தான் எங்கேயும் நிலம் இருக்குது பக்கத்தில். கண்டெய்னர் கீழே பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. முழுக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கண்டெய்னர். தன்னோட குழந்தைய மேலே விட்டுட்டு கீழே இருக்க நம்ம தண்ணி உள்ளே இருக்க நம்ம ஹீரோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் கீழே உள்ளே இறங்குறாங்க. அப்படி இறங்குக்குள்ளே அங்கே இருக்க ரோப் நம்ம ஹீரோயின் காலிலே மாட்டிக்குது. கண்டெய்னரும் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்காங்க. மேலே கொஞ்சோண்டு தான் கேப் இருக்குது. அந்த மூச்சை மேலே வாங்கிட்டு அவங்க வச்சுருந்த கத்தியை வச்சு அந்த ரோப் அறுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடியல. அதே மாதிரி திரும்பவும் மேலே போய் மூச்சு வாங்கிட்டு திரும்பவும் கீழே வராங்க. அப்போது அறுக்கிறாங்க. கண்டெய்னர் ஃபுல்லாக முழுக போகிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக முழுகிடுச்சு ஆல்மோஸ்ட். அப்போ அங்கே இருக்க குழந்தையும் காணும். நம்ம ஹீரோயின் அந்த ரோப்பையும் கட் பண்ணிவிட்டு மேலே வந்துடுறாங்க. மேலே பார்த்தா குழந்தைய காணும். அந்த டைமில் ஒரு டால்ஃபின் வந்து குழந்தை இருக்க அந்த சைடில் மூச்சு விடுது. மூச்சு விடுக்குள்ள அந்த டால்ஃபின் மேலே இருக்க கொஞ்சம் தண்ணி அந்த குழந்தை மேலே படல. அப்படி பட்டோடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. இந்த அழகிற சவுண்ட் நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. நம்ம சவுண்டு வர சைடை நீந்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தையும் போய் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அது கொஞ்சம் ஓரளவு சேஃபாக நம்ம ஹீரோயின் செஞ்சுருப்பாங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு சாஞ்சிட்டு சுகத்தோட ஸ்ட்ரென்த் இல்லாமல் படுத்திருக்காங்க. நான் போராடுவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அரக்க மயக்கத்தில் மேலே பார்த்தா மேலே இருக்க பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் எதுக்காக இருக்குன்னா நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைக்கு பக்கத்தில் வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சம் மீன் வச்சுருப்பாங்க. அந்த மீன்லாம் தூக்கி கீழே போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம மீனவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி மீனவர்களாக இருக்காங்க. அப்பாவும் பொண்ணு போல் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது. அப்படி அந்த 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 பொண்ணு அந்த கப்பலில் இருக்க பொண்ணு அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்குல்ல, தூரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துல நிறையா பறவைகள்லாம் இருக்குது. அந்த பொண்ணு அதை கவனிச்சுட்டு அங்கே என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போட்டை அவங்க திருப்பிட்டு நம்ம குழந்தை பக்கத்தில் போகிறாங்க. அப்படி ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் காணோம். அவங்களோட குழந்தை மட்டும்தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் முழுகிட்டே உள்ளே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படி இருந்த குழந்தைய அந்த மீனவனோட பொண்ணு நம்ம குழந்தைய தூக்கி போட்டில் வச்சுருக்காங்க. குழந்தை உயிரோடு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி இந்த குழந்தை வந்திருக்கும், இன்னும் நிறையா குழந்தைங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கன்ஃபியூஸ் ஆகி அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்ருக்குள்ளே இந்த குழந்தைய தூக்குன அந்த ஒரு டப்பாக்களே இன்னொரு கயிறு கட்டியிருக்கும். அந்த கயிறை வேகமாக மேலே இழுக்கிறாங்க. இழுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு தெரில, மயங்கி போயிருக்காங்களான்னு தெரில. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தா நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்கள தூக்கி அந்த போட்டில் போடுறாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவளுக்கு முதலுதவி கொடுத்து நெஞ்சில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினை எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் சிபிஆர் சொல்லுவாங்களே, அது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. எவ்வளோ சிபிஆர் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கவே இல்லை. அந்த பொண்ணும் டயர்டாகி விட்டுறா. அதுக்கப்புறம் குழந்தை கத்துற சவுண்ட் கேட்குது. இந்த குழந்தைக்காகவாச்சும் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பொண்ணு ட்ரை பண்ணுறா. நம்ம ஹீரோயினுக்கு சிபிஆர் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் நல்லபடியாக எழுஞ்சிடுறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் உங்களை காப்பாற்றிட்டோம் சொல்கிறாங்க. உடனே அந்த மீனவன் அங்கே போய் SOS கம்யூனிகேஷன் போலீஸ்க்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினை ஏஞ்சி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறாங்க. சைடில் பார்த்தா அந்த பொண்ணோட குழந்தை இருக்கான். அழகாக சிரிச்சுக்கிட்டு ஹாய் காட்டுறான். இதோட இந்த படம் முடிஞ்சுது.